சங்கீதம் 129. ஆரோகண சங்கீதம். 4வது ஜபமும் சாட்சியும் சங்கீதம். 129வது சங்கீதத்தில் தேவனுடைய இஸ்ரவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த காலத்திலோ அல்லது அவர்கள் சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த காலத்திலோ இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் இதற்கு முன்பு தங்களை விடுவித்த சம்பவங்களையெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். பூர்வ காலங்களை நோக்கி பார்க்கிறார்கள். சீயோனின் சத்துருக்கள் எல்லோரையும் இனிமேல் வரப்போகிற காலங்களில் கர்த்தர் அழித்து போடுவார் என்று விசுவாசிக்கிறார்கள். இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் நோக்கி பார்க்கிறார்கள்.